வெல்கம் டு ஜிபி ஆடியோஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற வண்டிக்கான 2.1 ஆம்பிளிஃபயரு, 12 வோல்ட் ஆம்பிளிஃபயரு. ரெண்டுமே உங்களுக்கு சின்ன சின்ன வித்தியாசங்களோட நல்ல ரிசல்ட் இருக்கும். அதேமாதிரி பேஸ் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பக்காவாக இருக்கும். அது மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க யாரும் உங்களுக்கு வந்து வண்டிக்கு 2.1 ஆம்பு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ரெண்டு ஆம்பிளிஃபயரில் எந்த ஆம்பிளிஃபயர் வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த வீடியோவோட எண்டில் ப்ரைஸும் சொல்லிடுறேன். உங்களுக்கு இந்த ரெண்டு ஆம்பிளிஃபயருமே செஞ்சு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது செஞ்சு வந்து ஒரு 6 நாள் ஆகுது, இது செஞ்சு ஒரு 4 நாள் ஆகுது. ரெண்டுமே ஆடியோவை நம்ம எப்பொழுதுமே செய்கிற ஆம்பிளிஃபயரை ஆடியோவை செக் பண்ணி பார்த்துட்டு 2-3 நாள் ரன் பண்ணி பார்த்துட்டு தான் கஸ்டமருக்கு கொடுப்போம். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆம்பிளிஃபயர் ரெண்டுமே இப்போ செக் பண்ணி ரெடியாக இருக்குது. தேவைப்படுறவங்க கேட்டு வாங்கிக்கலாம். இந்த வீடியோவில் இதோட காம்பனன்ட் டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உடனே போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ஆம்பிளிஃபயர்லேயும் காமனான விஷயங்கள் நான் சொல்லிடுறேன். இன்புட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா யூஎஸ்பி, எஸ்டி கார்டு, ஆக்ஸ், ப்ளூடூத்து, இண்டிவிஜுவல் ரிமோட் வந்துடும். தனித்தனியாக உங்களுக்கு சின்னோண்டு ரிமோட் வந்துடும். இதில் நாபு கண்ட்ரோல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் பொசிஷனில் என்ன இருக்குதோ அதே தான் அதுலேயும். இது வந்து ரைட் லெஃப்ட்டு, இது சப்பு. இங்கே மட்டும் ஒரே ஒரு நாபு வந்து இந்த மாடல் இல்லாததுனால ஆர்டர் பண்ணியிருக்கோம். நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா பேஸு ட்ரிபிள் இதே மாதிரியே தான் உங்களுக்கு ரெண்டு ஆம்பிளிஃபயருமே கனெக்ஷன்ஸ் வந்து இருக்கும், கண்ட்ரோல் கனெக்ஷன்ஸ் இருக்கும். இதில் இன்டீரியர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்று ஒரு மாதிரி இருக்கும். ஐசி அதில் யூஸ் பண்ணியிருக்கிற மாஸ்பெட் டிரான்சிஸ்டர்னு வித்தியாசப்படும். இதில் பேஸ் ரிசல்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா யூஸ் பண்ணுற ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் இதில் வந்து 4 இன்ச்சு, 6 இன்ச்சு, 8 இன்ச்சு ஸ்பீக்கர்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து இதில் யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு, 6 இன்ச்சு ரெண்டுத்தில் 8 இன்ச்சு தவிர மற்ற ரெண்டுத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சப்வூஃபர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டுத்துலேயுமே நீங்கள் ஜேபிஎல் தாராளமாக போட முடியும். ஜேபிஎல்லாக இருக்கட்டும், பயணியராக இருக்கட்டும், இல்லை நம்ம மார்க்கெட்டில் ரேட்டு கம்மியாக இருக்கக்கூடிய ஹெச்எக்ஸு அந்த மாதிரி சப்வூஃபருக்குமே நல்ல ரிசல்ட் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஆம்பிளிஃபயர் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கிற பேனல் வந்து பார்த்திங்கன்னா மேட் ஃபினிஷில் பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ப்ளூ கலர் எல்இடி லைட் கலர் லைட்டு உள்ளார வந்துடும். ஸோ உங்களுக்கு லைட்டு உள்ளார இருக்கிறதுனால இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆம்பில் உங்களுக்கு லைட்டு வெளிச்சமே தெரியும். நம்மளோட பழைய வீடியோஸில் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அப்லோடு பண்ணியிருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆம்பிளிஃபயரோட ஆடியோ டெஸ்ட்டு இருக்குது. தனியாக தேவைப்படுறவங்க ரெண்டு ஆம்பிளிஃபயரோட ஆடியோ டெஸ்ட் வேணாலும் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். வாட்ஸ்அப்பில் நம்ம வீடியோ போடும்பொழுது அதில் வந்து ஆடியோ டெஸ்ட்டு போடாததுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா காப்பிரைட் இஷ்யூ வந்துடுது. அதனால் நம்ம வந்து இது அப்லோடு பண்ண முடியலை. ஃபஸ்ட்டு இந்த ஆம்பிளிஃபயரோட டீட்டெயில்ஸ் பார்த்துருவோம். இன்டீரியர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து மேக்ஸினோட கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். 12 வோல்ட்டில் கேஎம்எஸோட பஸ் பிடி யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா அவுட்ரு பேஸுக்குன்னே கேஎம்எஸில் அவங்க போடுற மினி சப்பு ப்ரீ இது. இந்த இது எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு IRF 250 மாஸ்பெட்டு 4 யூஸ் பண்ண போர்டு கேஎம்எஸோடது. இது வந்து பார்த்திங்கன்னா 7265 ஸ்டீரியோ. இது வந்து உங்களுக்கு 8 இன்ச்சு 2, 6 இன்ச்சு 2, இல்லை 4 இன்ச்சு 2 3 போட்டுக்கலாம். இதில் சப்வூஃபரு, பயனியர், சோனி, ஜேபிஎல் இது மாதிரி எந்த சப்வூஃபர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம கனெக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒயிட்டும் கிரே கலரும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கரு, ரெட்டு பிளாக் வந்து பார்த்திங்கன்னா சப்வூஃபரு. இந்த ஒயிட்டும் கிரேவும் இருக்கிறது ப்ளஸ்ஸு மைனஸு. அதில் லைன் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மைனஸாக கொடுத்துருக்குறோம். பாசிட்டிவ் வோல்ட்டுக்கு 1² mm இந்த ஒயர் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 1² mm ஒயரு 2 ஒயர் போட்டிருக்கோம். உங்களுக்கு கேஜ் அப்போ தான் நல்லாயிருக்கும், ஆம்பியர் நல்லா வரணுங்கிறதுக்காண்டி 2 போட்டிருக்கோம். இது வந்து பேட்டரியோட நெகட்டிவ். இதில் நீங்கள் யூஸ் பண்ணும் பொழுது அடிஷ்னலாக நீங்கள் ஒரு ஃபியூஸு சுவிட்சு, வண்டியில் உள்ள ஃபியூஸு சுவிட்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வண்டியில் உள்ள சுவிட்ச் வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்கும். ஸோ அதனால் வண்டியில் உள்ள சுவிட்சில் இதை கனெக்ஷன் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இந்த ஆம்பிளிஃபயரில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக ஹீட் சிங்க் போட்டிருக்கோம். ஹெவியாக ஹீட் சிங்க் போட்டிருப்போம். இது ஒன்று பார்த்துருப்பீங்க, இது ஒன்று பார்த்துருப்பீங்க. தனித்தனியாக ஹீட் சிங்க் போட்டிருப்போம். ஸோ உங்களுக்கு இதில் ஹீட்டிங் இஷ்யூ வந்து
1313 கேபினெட்டில் கொஞ்சம் வந்து ஹீட்டை வந்து உள்ளுக்குள்ளார நிற்குங்கிறதுக்காண்டி ஹீட் சிங்கை அதிகமாகவே போட்டிருப்போம். இந்த இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உள்ளார வந்து லைட் இருக்கும். இந்த லைட்டு காட்டுறோம் பாருங்கள். உள்ளார வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் தெரியுது. அது தனியாக உங்களுக்கு லைட்டு ஃப்ரண்ட்டில் வர மாதிரி ஆன் பண்ணிங்கன்னா வர மாதிரி இதில் கொடுத்துருக்குறோம். இந்த ஆம்ப்ளிஃபையரோட டீட்டெயில்ஸ் இதுதான். இப்போ இந்த ஆம்ப்ளிஃபையர் பார்த்துருவோம். இந்த ஆம்ப்ளிஃபையரோட இன்டீரியர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கன்வெர்ட்ரு ஒன்று, சப்பு ப்ரீ கேஎம்எஸில் 2-in-1 சப்பு ப்ரீயில் அவுட் 2 யூஸ் பண்ணியிருக்கோம். இது அதே பேஸ் டபுள் போர்டு, அந்த ஆம்பில் இருந்து அதே பேஸ் டபுள் போர்டு. சேனலுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 7297. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 52001943 4 அல்ட்ரா டிஜிட்டலில் போட்டது. மொத்தமாக சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஹெவியான ஹீட்ஸிங்கு ஃபுல்லாக கொடுத்துருப்போம். அவங்க கொடுத்துருக்குற ஹீட்ஸிங் எடுத்துகிட்டு இந்த இதில் எந்த ஹீட்ஸிங் ஹெவியாக யூஸ் பண்ணியிருக்கிறோமோ அதே ஹீட்ஸிங்கை உங்களுக்கு வந்து இதில் பெருசாக யூஸ் பண்ணியிருப்போம். அப்போ தான் வந்து ஹீட்டிங் யூஸ் வந்து குறையுது. அவங்க கொடுக்குற ஹீட்ஸிங் வந்து பார்த்திங்கன்னா பத்த மாட்டேங்குது. இந்த இதில் இந்த ஹீட்ஸிங் பத்த மாட்டேங்குது. அதனால் அடிஷ்னலாக ஹீட்ஸிங் நம்ம கொடுத்துருக்குறோம். இதில் வந்து ஸ்பீக்கர்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 இன்ச்சு 6 இன்ச்சு ரெண்டுமே தாராளமாக யூஸ் பண்ண முடியும். இதில் வந்து நீங்கள் JBL, பைனியர், சோனி, HX எந்த மாதிரி சப்வூஃபராக இருந்தாலும் நீங்கள் 2 ஆம்ப்லையும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 12 வோல்ட்டில் ஒர்க் ஆகுறது, 7265 24 வோல்ட்டில் ஒர்க் ஆகுது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணுறது 10 இன்ச்சு சப்வூஃபராக இருந்தால் டபுள் மேக்னெட் யூஸ் பண்ணுங்கள். இதுலேயும் 10 இன்ச்சு சப்வூஃபரும் யூஸ் பண்ண முடியும். கொஞ்சம் டபுள் மேக்னெட் சப்வூஃபராக யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். முக்கியமாக சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா சப்வூஃபருக்கு போடுற பாக்ஸு நல்லா கனமான பலகை, ஒரு 3/4 இன்ச்சு பலகை போட்டு இருக்கிற மாதிரி ப்ளைவுட்டு பாக்ஸாக வாங்கி போடுங்க. வண்டிங்களுக்கு ப்ளைவுட்டில் பாக்ஸ் போடுங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பேஸு ரிசல்ட்டை காட்டிலும் உங்களுக்கு லைஃப் வரணும், தண்ணி பட்டால் எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னா நீங்கள் வந்து வண்டிங்களுக்கு போடுறது அதே மாதிரி ப்ளைவுட்டில் போடுங்க. இந்த ஆம்ப்ளிஃபையரோட விலையும் இந்த ஆம்ப்ளிஃபையரோட விலையும், இது வந்து ஆம்ப் 1, இது ஆம்ப் 2ன்னு சொல்லி டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துட்றேன் ரேட்டு. உங்களுக்கு ஆம்ப்ளிஃபையர் மட்டும் வேணுனாலும் நீங்கள் ஆம்ப்ளிஃபையர் மட்டும் வாங்கிக்கலாம். இல்லை வந்து ஃபுல் ப்ரைஸ், அதாவது ஃபுல் பேக்கேஜோடு வேணும் அப்படின்னாலும் ஃபுல் பேக்கேஜ் நம்மள்கிட்ட எடுத்துக்கலாம். நம்ம ஓனாக செய்கிற ஸ்பீக்கர் பாக்ஸஸ் இருக்குது, சப்வூஃபர் பாக்ஸஸும் இருக்குது. வண்டிங்களுக்கு நீங்கள் வந்து ப்ளைவுட்டில் வேணுங்கும்போது நீங்கள் எந்த வண்டி அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் உங்களுக்கு மெஷர்மெண்ட்டு நீங்கள் கொடுத்தாலும் சரி, இல்லை நம்மள்கிட்ட வந்து செஞ்சு வாங்கிட்டாலும் மெஷர்மெண்ட்டில் நம்ம செஞ்சு கொடுத்துருவோம். நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ஆடியோ டெஸ்ட்டு வேணுன்றாங்க நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். தனித்தனியாக இண்டிவிஜுவலாக இந்த ஆம்ப் வேணால் இந்த ஆம்போட ஸ்க்ரீன்ஷாட் கொடுத்துருங்க, இந்த ஆம்ப் வேணால் இந்த ஆம்போட ஸ்க்ரீன்ஷாட் கொடுத்துருங்க. தனித்தனியாக ரெண்டுத்தோட ஆடியோ டெஸ்ட்டுமே நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. நேரில் வந்து வாங்கிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். வெளியூராக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து நம்ம கொரியரில் பார்சல் பண்ணி அனுப்பிடுவோம். அது வந்து உங்களுக்கு எந்த கொரியரில் கம்ஃபர்டபுளாக இருக்குதோ அதை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேக்கிங் பண்ணி அனுப்பிடுவோம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இது மாதிரி தேவைப்பட்டுச்சுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். வண்டிக்கு தேவைப்பட்டாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். வீடுங்களுக்கு எந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் தேவைப்பட்டாலும் நம்மளோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளோட ஷாப் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கரந்தை, தஞ்சாவூர். இந்த டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். வேறு எதுவும் டீட்டெயில்ஸில் டவுட் இருந்துச்சுனாலும் தாராளமாக நம்ம நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.